அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2026 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 50 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ அடுத்த பார்ட்டில் இருக்கக்கூடிய மீதி 50 கொஸ்டினை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு டெஸ்ட் எழுதுகிற அந்த அனுபவம் வந்து கிடைக்கும். எப்போவுமே இந்த வீடியோக்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரியுது அப்படின்றத டிக் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக கொஸ்டின் முடியும் பொழுது ஓகே நம்மளுக்கு இவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேலும் வலுப்பெற வைக்கும். இப்ப பாருங்க 51வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே நம்ம ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதெல்லாம் பார்ப்போம். மரியாதைக்குரிய நிமித்தம்ல நம்ம அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டாஸ் உழைப்பை நல்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ தமது, ஆப்ஷன் பி எமது, ஆப்ஷன் சி எனது, ஆப்ஷன் டி உமது. இதுல எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. சரி வாங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு உயர்வுக்காக ஒரு உயர்ந்தவர்களை சொல்லும் பொழுது, உயர்வுக்காக அப்படின்றது வந்து இந்த இடத்துல வினை, ஆனா ஒரு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்பவுமே தமது என்று சொல்லுவோம். இப்ப எமது அப்படின்னா எனக்காக நான் பண்றது, எனது அப்படின்னா என்னுடையதை நான் பண்றது, உமது அப்படின்னா உமக்காக நீ பண்றது. அப்பனா பொதுவா ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது தமது அப்படின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. அவன் படித்தான் இது எவ்வகை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அவன் படித்தான் இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரியான ஒரு क्वेश्चन. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே தன்வினை பிறைவினை செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா தன்னை பத்தி செய்யறது தன்வினை, பிறர்கள் செய்யறது பிறவினை, செய்யக்கூடிய வினை செய்வினை, செயல்பாட்டு வினை செய்ய வைக்கிற வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு நினைச்சிருவோம். அது தவறு. நம்ம தன்வினை பிறவினையை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுல வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கண்டுபிடிங்க. சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். இப்ப அவன் படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்பவன் அவன் படித்தான். இதுல அவன் என்பது ஒரு எழுவாய், படித்தான் என்பது பயனிலை. அப்பனா இந்த எழுவாயானது அதன் பயனிலையை அதுவே அனுபவிக்கிறது அப்படின்னா இதுதான் என்னது கரெக்டான ஆன்சர். அப்பனா தன்வினை, அப்ப தன்னுடைய ஒரு எழுவாயானது தனக்கே அந்த பலன் அடைகிறது அப்படின்னா அது தன்வினை. இதே எழுவாய் இன்னொரு ஆளுக்கு அந்த பலனை வந்து அனுபவிக்கிறது. இப்ப அவன் படிக்க செய்தான், படிப்பித்தான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பிறவினையில வரும். அடுத்து செய்வினை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வந்து ஐ வேற்றுமை உரு வரும், செய்யப்படு பொருள் வரும், இது எல்லாமே வரும். அப்பனா ஐ வேற்றுமை உரு, அவன் பாடத்தை படித்தான். அப்ப பாடத்தை செய்யப்படு பொருள் வருது. அதுல பாடத்தை பாடம்ன்றது செய்யப்படு பொருள், பாடத்தை ஐ வந்து வேற்றுமை உருபு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருது. அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது அது செய்வினை. அவனால் பாடம் படிக்கப்பட்டது, ஆள் வேற்றுமை உருபு வரும், பட்டது அப்படின்றது முடியும். அப்பனா அவனால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்றது செயல்பாட்டு வினை. அப்ப இந்த ரெண்டுலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா செயல்படு பொருள் இருக்கும், வேற்றுமை உருபு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சொற்கள் வந்து முடிவுல வரும். பட்டது, கின்றது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் முடியும். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். அடுத்த क्वेश्चन பாருங்க. கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது இது எவ்வகை வாக்கியம்? அப்பனா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி क्वेश्चनல பார்த்தோம்ல, அதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர் அப்படின்றது. கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது. ஓகே, கம்பல்சரி நீங்க சரியா தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. இது வந்து தன்வினையா அப்படின்னா கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது அப்படின்றது தன்வினை கிடையாது. இரண்டாவது இது செய்வினையா அப்படின்னா இயற்றப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆள் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அப்ப ஆள் வேற்றுமை உருபும் பட்டதும் வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. இதுதான் சரியான ஆன்சர். அப்பனா ஆள் வேற்றுமை உருபு வராம சீதா கவிதையை இயற்றினாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செய்வினை. சரிங்களா? இதே கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா அது செயல்பாட்டு வினை. ஆன்சர் வந்து செயல்பாட்டு வினை சரியான ஆன்சர். சரிங்களா? வாங்க அடுத்த क्वेश्चन போவோம். இப்ப பாருங்க 54வது क्वेश्चन. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து சென்டென்ஸ் மாத்தி மாத்தி இருக்கு. இதுல வந்து எது சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்றத கீழே உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. எத்தனை क्वेश्चन தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இப்ப கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. ஓகே, தண்ணீரை கிணற்று வெள்ளம் கொண்டு போகாது சென்டென்ஸ் மேக் ஆகல, இது தவறா இருக்கு. வெள்ளம் தண்ணீரை கிணற்று கொண்டு போகாது இதுவும் சென்டென்ஸ் மேக் ஆகல, தவறா இருக்கு. அடுத்து கொண்டு போகாது கிணற்று வெள்ளம் தண்ணீரை இதுவும் தவறாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப எது சரியான ஆன்சர்? கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அப்ப கிணத்துல இருக்க தண்ணீரை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகாது அப்படின்றதான் இதனுடைய சரியான விடை. அடுத்த क्वेश्चन பாருங்க 55.
இந்த கொஸ்டின் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அப்பனா சொற்றொடராக ஆக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான வாக்கியம் கண்டறிதல். இதுல எது சரியான வாக்கியம்? இப்ப பாருங்க, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப பாருங்க, அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல் ஆன்சர் ஓகே. நெல்லிக்கனி அதிகமான அவைக்கு வழங்குதல் இது தவறா இருக்கு. சென்டென்ஸ் வந்து மேக் ஆகல. அதிகமான நெல்லிக்கனி வழங்குதல் அவைக்கு இதுவும் தவறா இருக்கு. அதிகமான நெல்லிக்கனி அவைக்கு வழங்குதல் இதுவும் தவறாக இருக்கிறது. அப்பனா அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி வழங்கக்கூடிய ஒரு விஷயம் சரி. அப்ப சென்டென்ஸ் வந்து எதுல மேக் ஆகுது அந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அதையும் வந்து நீங்க கவனமா இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க, கலைச்சொல் அறிக. எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு கலைச்சொற்கள் அயற்சொற்கள் வந்து அதிகமான வினாக்கள் வரும். நெருக்கி ஒரு 10 क्वेश्चन வந்துரும் மொத்தமா சேர்த்து. அப்பனா நீங்க வந்து கலைச்சொற்கள் அயற்சொற்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா நல்லா பிரிச்சு நல்லா பகுத்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வந்து 10 क्वेश्चन வந்து அசால்ட்டா நம்ம கலைச்சொற்கள்லையும் அயற்சொற்கள்லையும் இருந்து சேர்ந்து நம்ம 10 क्वेश्चनக்கு மேல நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? அப்பனா இப்போ லாஸ்டா ப்ரீவியஸ்ல வந்து இந்த வினால இருக்கக்கூடிய இந்த கலைச்சொல் அறிக அப்படின்றதுல எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்ன? இப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சலாம் எளிமையா. ஆன்சரை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இன்னொன்று நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு சிலை அப்படின்றது ஞாபகம் வந்துடும். இங்க எங்க சிலை அப்படி இருக்குன்னா இங்க சிற்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அப்பனா புடைப்பு சிற்பம் அப்படின்றதான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? இதுக்கு அடுத்து அதே கொஸ்டின் தான். இப்போ வந்து கலைச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இப்போ ட்விட்டர் நம்மளுக்கு தெரியும், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே தெரியும். நம்மளுக்கு ட்விட்டர் அந்த அடிப்படையில் ட்விட்டர்ன்றது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ட்விட்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக இருந்தது. சரிங்களா? இப்போ ட்விட்டருக்கு சரியான தமிழ் சொல் என்ன? இப்போ புலனம், கச்சவி, கீச்சகம், படவரி அப்படின்றலாம் இருக்கு. அதுல எது சரியான ஆன்சர் அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கீச்சகம் இது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ட்விட்டர்லலாம் நம்ம சிம்பிள் பார்த்திருப்போம். அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா ஒரு குருவி பறப்பது போல அந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து அந்த குருவியை மையமாக வைத்து கீச்சிடும், குருவி வந்து கீச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கீச்சிடும் சவுண்டு சின்ன சின்ன செய்திகளை அனுப்புவதற்காக பயன்படக்கூடிய அந்த எம்பளமாக பயன்பட்டது அப்படின்றது வரலாறு சொல்லுது. அதனால கீச்சகம் அப்படின்னு ட்விட்டருக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, வினா எண் 58. இ லேர்னிங் வெப்சைட் என்பதன் கலைச்சொல் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ லேர்னிங் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க எளிமையாக இதுல கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்றத பாருங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின் கற்றல் இணையதளம். இ லேர்னிங் அப்படின்னா இ அப்படின்னா மின், லேர்னிங் அப்படின்னா கற்றல், வெப்சைட் அப்படின்னா இணையதளம். சரிங்களா? அப்ப சரியான ஆன்சர் மின் கற்றல் இணையதளம். இதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, கலைச்சொல் தேர்க. எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் அப்படின்னா மேக்சிமம் இங்க எலக்ட்ரானிக்னா மின் சாதனம், மின் அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க எங்க மின் அப்படின்னு இருக்குன்னா இங்க ஒரு மின் இருக்கு, இங்க ஒரு மின் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எஃபெக்ட் அப்படி இருக்கு. எஃபெக்ட் அப்படின்னா இங்க வந்து ஊடகம் அப்படின்னு இருக்கு. ஊடகம் அப்படின்றதுனா என்ன? மீடியா அப்படிங்கிறது தான் நம்ம ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பனா உத்திகள் அப்படின்றது தான் சரியான விடை. அப்பனா மின்னணு உத்திகள். எஃபெக்ட் அப்படின்னா உத்திகள் அப்படின்றது அர்த்தம். எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மின்னணு உத்திகள் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 60. கலைச்சொல்லை அறிக. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட்ரினா என்னன்னு பாருங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபாரஸ்ட்னாவே காடு, காடு சார்ந்த இடம் அந்த மாதிரி தெரியும். இந்த இடத்துல ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் என்னன்னு பாருங்க. ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வனவியல் அப்படின்றதா ஃபாரஸ்ட்ரி. சரிங்களா? அப்ப வனவியல் அப்படின்றது ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த வினா பாருங்க, கலைச்சொல் தேர்க. கலைச்சொல் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான என்ன அர்த்தம்? அதாவது எம்எல்ஏ, எம்எல்ஏ. சரிங்களா? இந்த எம்எல்ஏ இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கண்டுபிடிங்க. சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்மளுக்கு வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கலைச்சொல் இதுக்கு அடுத்த கொஸ்டினும் தொடர்ந்து பாருங்கவே கலைச்சொற்களா கேட்டிருக்காங்க. இப்ப கலைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது 62வது வினா சிம்பலிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பலிசம் அப்படின்னா என்னது? சிம்பல் அப்படின்னா குறியீடு. நம்மளுக்கே தெரியும் சிம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா குறியீடு. குறியீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது குறியீட்டியல் அப்படின்றத நம்ம எளிமையாக விடையாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 63வது வினா அப்படின்னு பார்க்கும்பொழுது கலைச்சொல் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் அறிக அப்படின்னு சொல்லும் பொழுது பயோதெரபினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயோதெரபினா என்ன அப்படின்றத நீங்க பாருங்க.
இப்ப பயோதெரபி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ஷன் சி உயிருக்கான மருத்துவம், உயிர் மருத்துவம் அப்படின்றத பயோதெரபி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா பாருங்க, 64வது வினா பாருங்க. கலைச்சொல் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப டிசீஸ் அப்படின்னா நம்மளுக்கு நோய் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள், நோய் சம்பந்தமான அந்த வைரஸ் சம்பந்தமான வார்த்தை. ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. ஏன்னா தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேரு ஆய்வேட தீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா பாருங்க, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்லி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஏவுகணை அப்படின்றத மிஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க, இப்ப 66வது வினா பாருங்க. ஏலம் இளம் விதைவுகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் பயன்படுவதற்கான தகுதிகள் இருக்கு. அத ஒரு 4 ஆப்ஷனா அந்த தகுதிகளை சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிகள்ல எந்த கூற்று சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த திட்டத்துல வருமானம் உச்சவரம்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு 2வது ஆப்ஷனா சொல்லியிருக்காங்க. மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்பிதழ் தேவையில்லை அப்படின்ட்டு 3வது ஆப்ஷனா சொல்லியிருக்காங்க. மறுமண நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத 4வதாக சொல்லியிருக்காங்க. இதுல எது சரியாக இருக்கிறது? அப்ப கூற்று இதுல எந்த கூற்று சரியாக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்ப ஆன்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 மற்றும் 4 தான் சரி. ஏன் அப்படின்னா வருமான உச்சவரம்பு இருக்கும் பொழுது, ஒருத்தங்களுடைய வருமானம் அதிகமா இருக்கும் பொழுது இந்த திட்டம் செயல்படாது. அவங்களுக்காக இந்த திட்டம் என்ன செய்யாது, ஒதுக்கீடு பண்ணாது. அதுக்கப்புறம் மறுமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருக்க வேண்டும். ஓகே. அடுத்து மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல திருமண அழைப்புதல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து மறுமண நாளிலிருந்து 6 மாதத்துக்குள்ள இதை விண்ணப்பிக்க வேண்டும். இதுவும் சரியான விடை. சரிங்களா? அப்ப இது 2ம் சரி, இது 2ம் தவறாக இருக்கிறது. அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட பழமொழியின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கனவு காணுங்கள், உயர்வான எண்ணங்கள் அவசியம், உழைப்பின்றி ஊதியம் இல்லை, நேர்மறை சிந்தனை அவசியம் அப்படின்ற மாதிரியான பதிலும் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்ப ஆன்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? சொப்பனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனவு. இப்ப கனவுல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னா ஆகாது. அப்பனா உழைப்பின்றி ஊதியம் இருக்குமா? இருக்காது. அப்ப உழைப்பு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரிங்களா? ஆன்சர் உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அடுத்த வினா பாருங்க. இப்ப வினா பாருங்க, கீழ்காணும் பழமொழியின் பொருளை தெரிவு செய்க. அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல விடை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. முயற்சி திருவினையாக்கும், அடி உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள், நெற்பயிருக்கு மழை அவசியம், கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுல எது சரியான ஆன்சரா இருக்கும்? அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்றதுக்கு எது சரியான ஆன்சரா இருக்கும் அப்படின்றத நீங்க அப்படியே கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி திருவினையாக்கும். ஏன்னா அதிர அடிச்சா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா அதற்கான விளைச்சல், அதற்கான பயனானது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்போ முயற்சியானது திருவினையாக்கும் அப்படின்ற ஏதான் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட பழமொழியின் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணத்தை வீணாக்காமை, உணவை வீணாக்காமை, நேரத்தை வீணாக்காமை, நல்ல நேரம் பார்ப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க அவ்வப்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொழுது அப்படின்னாவே நேரம், அதாவது டைம். சரிங்களா? பொழுது போக்குறதல். அப்ப இதுலயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்ட்டு. ரெண்டாவது அவ்வப்பொழுது போக கூடாது, அதுல தவப்பொழுதே நல்லது. அப்ப வேஸ்டா போற பொழுது தவம் செய்தாவது நீ புண்ணியத்தை தேடிக்கிறனும். அப்ப நேரத்தை என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதுமே ஒரு பொழுதும் வீணாக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஆன்சரை இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வினா பாருங்க, மரபு தொடரை பொருளோடு பொருத்தி எழுதுக. அப்ப மரபு, இப்ப முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலை கண்ணீர் வடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதலை கண்ணீர் இயலாத செயல், உண்மையான அழுகை, பொய்யான அழுகை, விரைந்து செயல்படுதல் அப்படின்ற மாதிரி. இதுல எது ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஈஸியான வினாக்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ்ல வந்த வினா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பார்க்கும் பொழுது பொய்யான அழுகை அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சர். இப்ப முதலை கண்ணீர் அப்படின்னாவே பொய்யான அழுகை. அடுத்த வினா பாருங்க,
71. அதேதான் மரபு தொடர்களை பொருளோடு எழுதுக. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா கொடிகட்டி பறக்கிறான்டா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்க. புகழ் பெற்று விளங்குதல், நீண்ட காலமாக வாழ்தல், புகழ் இல்லாமை, விரைந்து பறத்தல். அப்ப என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடிகட்டி பறக்கிறான் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குகிறான். அப்போ புகழ் பெற்று விளங்குதல்னா கொடிகட்டி பறக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆன்சர் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அடுத்த வினா பாருங்க. அடுத்த வினா பார்க்கும் பொழுது மரபு தொடரை பொருளோடு பொறுத்துக. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்ல நார் உரிக்கிறது, மட்டையில நார் உரிக்கலாம், ஆனா கல்லில் நார் உரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆராய்ந்து பாராமல் இயலாத செயல், எண்ணி செயல்படாமை, புகழ் பெறுதல் அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. கல்லில் நார் உரித்தல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயலாத செயல். அப்ப இயலாத செயல், கல்லுல போய் நார் உரிக்கிறதுன்றது இயலாத செயல். ஒருத்தனை என்னதான் செஞ்சாலும் கெட்டவனை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான செயல் தான் இதுவும். சரிங்களா? அடுத்து 73வது வினா பாருங்க. ஓமை தொடரின் பொருளை தெரிவு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. அப்ப விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா என்ன? விழல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயனற்ற இடம் அப்படின்றது அர்த்தம். இதுல வந்து என்ன அப்படின்றத கரெக்டா ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பயனற்ற செயல், ஒரு பயனற்ற நிலத்துக்கு தண்ணி அரைச்சோம்னா அது வீணான ஒரு வேஸ்டான செயல் தானே. அப்பனா பயனற்ற செயல் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. 74வது வினா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என உவமை விளக்கும் கருத்து என்ன? அப்பனா நம்ம உள்ளங்கையில நெல்லிக்கனியை மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மறைக்க முடியுமா அப்படின்னா மறைக்க முடியாது. சரிங்களா? அது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிடும். அப்பனா இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்றத பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மறைந்திருப்பது, வெளிப்படையாக இருப்பது, சேர்ந்திருப்பது, பக்குவமாக நடப்பது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்றத பாருங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து வெளிப்படையாக இருத்தல். அப்ப உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சோம்னா நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இப்ப வெளிப்படையாக தான் இருக்கும். அப்ப வெளிப்படையாக இருத்தல், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 75வது வினா. எலியும் பூனையும் போல என்ற ஊமை விளக்கும் கருத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடி விளையாடுதல், பகைமையை பாராட்டுதல், நட்பு பழகுதல், ஒற்றுமையாக இருத்தல் அப்படின்ற மாதிரி இதுல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருங்க. எலியும் பூனைனா எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே எலியும் பூனையும் வந்து பகைமையா தான் இருக்கும். அப்ப பகைமையை பாராட்டுதல் அப்படின்றது சரியான ஆன்சர். ஏன்னா எலியும் பூனையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், ஓடும் வரட்டும் தோர்த்தம், அது மாதிரி எலியும் பூனையும் பகைமையை பாராட்டுதல் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல மொத்தம் 5 கொஸ்டின் தொடர்ந்து 76ல இருந்து 80 வரைக்கும் உள்ள வினாக்கள் வருது. அதனால இந்த பத்தியை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 5 வினாக்களும் வரும். சரிங்களா? இப்ப பாருங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடையாக யோகா கலை உள்ளது என்று இந்தியாவுக்கான நார்வே தூதர் மே எலின்ஸ்டெனர் புகழாரம் சூட்டியுள்ளார். அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான பாயிண்ட் வந்து என்னது? இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடை யோகா கலை. அப்ப உலகத்துக்கே இந்தியா தான் யோகா கலையை கொடுத்துச்சு அப்படின்ட்டு யாரு சொல்றா அப்படின்னா இந்தியாவுக்கான நார்வே நாட்டினுடைய தூதர் மே எலின்ஸ்டெனர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யோகாவின் முக்கியத்துவத்தை அணிந்து கொள்ளும் வகையில் சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அப்ப இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இந்த மாதிரி தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பென்சில் அடிக்கோடு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். அடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டில் பிரதமர் மோடி நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடு சபை தலைமையகத்தில் சிறப்பு யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினார். அப்பனா 2023ஆம் வருஷம் யாரு நமக்கு பிரதமர் மோடி நடத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்த பாயிண்ட்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? வினா எண் 76 முதல் 80ல கொஸ்டின் நம்பர் 76. 76ல என்ன சொல்லியிருக்காங்க? உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பனா ஆன்சர் வந்து யோகா. யோகா தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்து 77 பாருங்க. அடுத்த வினா 77. எப்பொழுது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 24, ஜூன் 21, ஜூன் 26, ஜூன் 5. ஆன்சரை கண்டுபிடிங்க. அப்ப ஆன்சர் வந்து ஜூன் 21. அதுக்கு அடுத்த வினா பாருங்க. 78வது வினா.
யார் புகழாரம் சூட்டினார்? அப்ப சர்வதேச அளவிலேயே நம்மளுக்கு இந்தியா தான் வந்து என்ன செஞ்சிச்சு, யோகாவை அளித்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மே எலின் ஸ்டெனர், பி கிரண் ரிஜிஜு, சி விஜயதாரணி, டி பொன்முடி. இவங்கள யாரு நம்மளுக்கு கொடுத்தாங்க, அந்த புகழை வந்து சூட்டினார்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, மே எலின் ஸ்டெனர் அப்படின்றவர், இவர் வந்து நார்வே நாட்டு இந்தியாவிற்கான நார்வே நாட்டு தூதகர். சரிங்களா? சரி, அடுத்த வினா பாருங்க. 79 அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஆண்டில் பிரதமர் யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2020, ஆப்ஷன் பி 2024, ஆப்ஷன் சி 2021, ஆப்ஷன் டி 2023. அப்ப எந்த ஆண்டு வந்து பிரதமர் மோடி வந்து எல்லா நாட்டின் முன்னாடியும் முன்னின்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாச்சா? சரி, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி அந்த ஆண்டுல தான் 2023ஆம் ஆண்டுல தான் பிரதமர் யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினார். அடுத்த வினாவாங்க. இப்ப எந்த நாட்டினுடைய சபையில் யோகா நடந்தது? அமெரிக்கா, ஆப்ஷன் பி நியூயார்க், ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி ஸ்வீடன். ஆப்ஷன் கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து பி நியூயார்க். நியூயார்க்ல தான் வந்துச்சு நம்மளுக்கு, அந்த சபையில தான் யோகா வந்து நம்மளுக்கு நடந்தது. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 81 டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர் என்று அழைக்கப்பெறும் பதிவேடு என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. நிலுவை பட்டியல், பகிர்மான பதிவேடு, அலுவலக ஆணை பதிவேடு, திருத்த பதிவேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் பொழுதே டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னா என்னது? நம்மகிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அப்ப இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தல். அப்ப இது பகிர்தல் அப்படின்ற அடிப்படையில பகிர் அப்படின்னு வந்துடும். அப்பனா ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு. அப்ப பகிர்மான பதிவேடு இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த வினாவாங்க. 82 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கேபினட். இப்ப கேபினட்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அமைச்சரவை, மக்களவை, சட்டசபை, மாநிலங்களவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல எது கேபினட், என்ன ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ அமைச்சரவை, இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க. மில்லட்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. மில்லட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோய், ஒவ்வாமை, நுண்ணுயிர் முறி, சிறுதானியங்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. மில்லட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் டி சிறுதானியங்கள். இதைத்தான் வந்து மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 84வது வினா. நைட்டிங் என்ற சொல்லின் தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைவினைஞர். அடுத்து பின்னுதல், சடங்கு, கூடை முடைதல். இல்ல எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி பின்னுதல். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. ரீஃபார்ம் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை எழுதுக. ரீஃபார்ம் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு, தத்துவம், சீர்திருத்தம், நேர்மை. இந்த 4ல எது சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீஃபார்ம் நம்ம சொல்லுவோம்ல, ரீஃபார்ம் பண்றது, அந்த மாதிரி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சீர்திருத்தம். ஏன்னா ரீஃபார்ம் பண்ணியிருக்கோம், திருத்தி இருக்கோம், திரும்ப திருத்தி வச்சிருக்கோம், திருத்தி அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விடையில சீர்திருத்தம் என்பது சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. 86வது வினா. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரிடம் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவனார், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி தாரா பாரதி. இதுல எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி முடியரசன். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினாக்குவாங்க. தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் பி ரவி கிருஷ்ணன், ஆப்ஷன் சி கோபி கிருஷ்ணன், ஆப்ஷன் டி முத்தையா. இதுல எது ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. வினா எண் 88. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது ஆப்ஷன் ஏ 1881, 1871, ஆப்ஷன் சி 1891, ஆப்ஷன் டி 1861. இதுல எது ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி 1891. அப்ப பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த வருடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1891. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 89. வினா எண் 89. பாவலரேறு பெருஞ்சித்தினாரின் இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல வந்து சா தண்டபாணி, மா அரங்கநாதன், அதுக்கடுத்து சி முத்தையா, டி துரை மாணிக்கம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல எது இயற்பெயர் அப்படின்றத கண்டுபிடிங்க.
அப்ப ஆப்ஷன் டி துரை மாணிக்கம் அப்படின்றதான் சரியான விடை. அப்ப பாவலரேறு பிரிஞ்சித்தினாருக்கு என்னுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். அடுத்த வினா பாருங்க. பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ் சொல்லை வளம் மிக்கது என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி சி இலக்குவனார், ஆப்ஷன் சி முடியரசன், டி தேவனைய போவனார். இதுல எது ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்ப ஆப்ஷன் டி தேவனைய போவனார். சரிங்களா? அடுத்த வினாவுக்கு வாங்க. வினா எண் பாருங்க 91. ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்து தொகுத்து பதிப்பித்தவர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியம். பாரதியார், அகத்திய லிங்கம், உவே சாமிநாதையர், பாரதிதாசன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியான ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சு விடைய நீங்க சொல்லுங்க. சரி, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஏன்னா உவே சாமிநாதையர் வந்து பதிப்புலகத்துல மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான நபர். அவர் தான் அதிக புத்தகங்களை வந்து உரை எழுதி பதிப்பாசிரியராக இருந்து தொகுத்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து உவே சாமிநாதையர் நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு. அப்ப உவே சாமிநாதர் அப்படின்றது வந்து சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. வினா எண் 92. பின்வருவனவற்றுள் எம்மொழி தென் திராவிட மொழிகளில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னடம், தெலுங்கு, கோண்டா, மண்டா அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, கன்னடம் அப்படின்றதா சரியான விடை. சரிங்களா? வாங்க அடுத்த வினாக்கு போவோம். கொஸ்டின் நம்பர் 93. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி தேவனைய பாவனார், ஆப்ஷன் டி கண்ணதாசன். எது சரியான ஆன்சர் அப்படின்றத பாருங்க. சரி, ஓகே, ஆப்ஷன் சி தேவனைய பாவனார் தான் சரியான விடை. சரிங்களா? வினா எண் 94. பொருத்தமான விடையை தெரிவு செய்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மூன்றுரை அரையனார், ஆப்ஷன் பி காரியாசன், ஆப்ஷன் சி நக்கீரன், ஆப்ஷன் டி வடுகநாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்றத வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, ஓகே, ஆப்ஷன் சி காரியாசன் அப்படின்றது சரியான விடை. அடுத்த வினாவுக்கு வாங்க போவோம். முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத பாருங்க. ஆப்ஷன் ஏ நப்பூதனார், ஆப்ஷன் பி மதுரை கூடலூர் கிழார், ஆப்ஷன் சி மூன்றுரை அரையனார், ஆப்ஷன் டி அகத்தியார். இதுல எது ஆன்சர் அப்படின்றத கரெக்ட்டா கண்டுபிடிங்க. சரி, ஆப்ஷன் பி மதுரை கூடலூர் கிழார் அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. வினா வந்து 96. குரட்பாவின் அணியை கண்டறிக. பண்ணேனாம் பாடற்கே என்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்றது ஒரு குரல் பா. இதுல என்ன விடை அப்படின்றத பாருங்க. பண் என்பது பாடற்கு இயல்பு என்றேல் கண் என்பது கண்ணோட்டம் இல்லாத கண்ணாக கருதப்படும் என்றதான் இதற்கான பொருள். இப்ப ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ ஓமையணி, ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு ஓமையணி, ஆப்ஷன் சி உருவகம், ஆப்ஷன் டி இல் பொருள் ஓமையணி. அப்ப ஆன்சர் பாருங்க, எடுத்துக்காட்டு ஓமையணி. ஏன்னா எடுத்துக்காட்டு சொல்றாங்க. பண் என்பது பாடற்கு இயல்பு. அப்ப பண்ணுன்னா என்ன அப்படின்றத எடுத்துக்காட்டுக்கு சொல்றதுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்றது சரியான ஆன்சர். சரிங்களா? வினாயன் பாருங்க 97. சரியாக சீர் அமைய பெற்ற குறளை கண்டறிக. செயல் என்ன தீர இருள், இருள் தீர எண்ணி செயல், எண்ணி செயல் தீர இருள், தீர இருள் செயல் எண்ணி. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்பனா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஏன்னா சென்டென்ஸ் மேக் ஆகும்போது இருள் தீர்வதற்காக எண்ணி செயல்பட வேண்டும். அப்பனா நம்மளுடைய இருள் நீங்க எண்ணி செயல்பட வேண்டும் அப்படின்றது பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 98வது வினா. அழுக்கார் என்பதன் பொருள். அழுக்கார் அவைகளை இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு நம்ம குறள் படிச்சிருப்போம். இப்ப அழுக்காருன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறாமை, ஆப்ஷன் பி பேராசை, ஆப்ஷன் சி சினம், ஆப்ஷன் டி பெருமை. இல்ல எது சரியான விடை அப்படின்றத கேட்டிருக்காங்க. எது சரியான விடை அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? சரி, ஓகே, ஆப்ஷன் ஏ பொறாமை. பொறாமை என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 99. பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தினர் முகம் எப்பொழுது வாடும். மோப்பக்குலையும் அணிச்ச முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால், நம் வீடு மாறினால், நம் முகவரி மாறினால், நம் நன்கு வரவேற்றால் அப்படின்னா அப்ப என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்ப ஆன்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது
நம் முகம் மாறினால், அப்ப நம்ம முகம் மாறினாவே நம்ம வரவேற்கும் பொழுது ஒரு சிடுமுஞ்சியா இல்ல ஒரு சந்தோஷம் இல்லாம வரவேற்றாவே அது வந்து என்னது, அவங்களுக்கு விருந்தினருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப நம்ம மோப்ப குலையும் மனிச்ச முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அப்ப விருந்தினரை நோக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். இன்னைக்கு பார்ட் 2ல இருக்கக்கூடிய 100வது வினா. இப்ப பொது தமிழ்ல பிரிக்கும் பொழுது 100 வினாக்கள் பிரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ரிவிஷன் அடிப்படையில உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில நம்ம 100 வினாவா நம்ம தொகுத்திருக்கோம். இன்னைக்கான வீடியோல லாஸ்ட் क्वेश्चन. இப்போ இந்த லாஸ்ட் क्वेश्चन பார்க்கும் பொழுது எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒழுக்கம், ஒழுக்கம்னா ஒழுக்கமா இருக்கிறது. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆப்ஷன் ஏ இழுக்கம், ஆப்ஷன் ஏ பி இரக்கம், ஆப்ஷன் சி வழுக்கம், ஆப்ஷன் டி விழுப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது ஆன்சர் சரியா இருக்கும் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ இழுக்கம். ஒழுக்கம்னா இழுக்கு, இழிவு. அப்ப இது நன்று, இது இழிவு அப்படின்ற மாதிரியான விடை. நம்ம இன்னைக்கான வீடியோல மொத்தம் ஏற்கனவே ஒரு பார்ட் 1ல ஒரு 50 வினா, அடுத்து பார்ட் 2ல இருக்கக்கூடிய 50 வினா, மொத்தம் 100 வினாக்கள் பொது தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த 100 வினாக்கள் வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 2026 வினாவில இருந்து எடுக்கப்பட்ட பொது தமிழ் வினாக்கள். இது மாதிரியான வினாக்கள், ப்ரீவியஸ் क्वेश्चंस வினாக்கள் வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாसेस அண்ட் ஆன்லைன் கிளாसेस தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து என்கொயரி பண்ணுங்க. உங்களுக்கான சந்தேகங்களை வந்து நீங்க கால் பண்ணி விடைகளை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.